நினைப்பரின் சபையிலே உம்முடைய சத்தம் துணிக்கட்டும் ஆண்டவரே. சிலுவையே மரமே அதன் நிழல் அடைக்கலமே, சிலுவையே மரமே அதன் நிழல் அடைக்கலமே, கலங்காதே திகையாதே கர்த்தர் உன்னை அழைக்கிறார். சிலுவை சுமந்த முழுவன் சிந்தியும் ரத்தம் புரண்டோடியே, சிலுவை சுமந்த முழுவன் சிந்தியும் ரத்தம் புரண்டோடியே, அவனை போலவே பாய்கின்றதே நம்பியே சுவந்தேவா, நம்பியே சுவந்தேவா. சிலுவை சுமந்த ஒருவன் சிந்திய ரத்தம் புரண்டோடியே, உலக சிற்றின்பங்கள் எல்லாவரையும் மாறி, உலக சிற்றின்பங்கள் எல்லாவரையும் மாறி, நிலையான சந்தோஷம் பூமியில் கர்த்தாவின் நன்மை வா, பூமியில் கர்த்தாவின் நன்மை வா. சிலுவை சுமந்த ஒருவன் சிந்தையில் ரத்தம் புரண்டோடியே, சிலுவை சுமந்த சிந்தையில் ரத்தம் புரண்டோடியே, ஆத்தும மீட்பை பெற்றிடாமல் ஆத்தும் நஷ்டம் அடைந்தார், ஆத்தும மீட்பை பெற்றிடாமல் ஆத்தும் நஷ்டம் அடைந்தார். லோகம் முழுவதும் ஆதாயமாக்கி லாபம் ஒன்றுமில்லை, இந்த உலகம் முழுவதும் ஆதாயமாக்கி லோகம் முழுவதும் ஆதாயமாக்கி லாபம் ஒன்றுமில்லை. லோகம் முழுவதும் சொல்லமா, லோகம் முழுவதும் ஆதாயமாக்கி லாபம் ஒன்றுமில்லை. லோகம் முழுவதும் ஆதாயமாக்கி லாபம் ஒன்றுமில்லை. சிலுவை சுமந்த ஒருவன், எல்லாம் சிலுவை அடையாள வந்துருமா, புரண்டோடியே, சிலுவையே நல்மரமே அவன் நிழல் அடைக்கலமே. ஒரு மகளை காட்டி கொடுக்கிறார். சமாரியா ஸ்திரீ தேவன் காட்டி கொடுத்து தேவனை விட்டு விலகி இருந்த மக, உலகத்தின் நாட்டம் உலகத்தின் காரியம் இந்த மகளுடைய இருதயத்தை பூமிப்பாக்கிறது. ஆனால் ஒரு நாள் அது வெறுமை என்று உணர்ந்த போது, அதனுடைய காரியங்கள் தெரிந்த போது, இந்த மகள் மன உளைச்சலோடு கூட கண்ணீர் எடுக்கத்தக்கதாக பிதாவான அவர் உண்டாக்கின கிணற்றண்டியிலே கடந்து வரார். நான் பிதாவை உண்டாக்கினவர் கிணற்றண்டியிலே அமர்ந்து கொண்டிருக்கிறார். அவர் சோர்வோடு கலைத்து உலகத்தின் காரியங்களை வெறுத்து மனநிலை பாதிக்கப்பட்டவராய் 5 புருஷர்கள் என்று சொல்லுகின்றார்கள்.
அவர்களால் வாழ்ந்து பார்த்து அந்த வாழ்க்கையில சலித்து போன நிலையில ஒரு மகள் கடந்து வருகின்றார். அவருக்கு தெரியல, உண்மையான மணவாளனை விட்டுட்டு உலகம் எங்கும் மணவாளனை தேடினேன், ஒருவனும் எனக்கு நான் எதிர்பார்த்த அந்த அன்பை காட்ட முடியவில்லை. அதை சிந்தித்துக் கொண்டே வரும்பொழுது உண்மையான மணவாளன் அந்த இடத்துல அமர்ந்து கொண்டிருக்கிறார். தாகத்திற்கு தண்ணீர் தா என்று கேட்கின்ற அவருடைய சத்தத்தை அந்த மகன் கேட்கிறார். புதுசா இருக்குது, என் இருதயத்திடம் சந்தோஷத்துக்குள்ள நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேச்சிலே கொஞ்சம் வல்லவலா இருந்தபடினாலே இணரோ ஆழம் முண்டுக்குள்ள உன்னிடத்திலே பாத்திரமோ இல்லை என்று அவரிடத்திலே பேசின அந்த மகள் அங்கே பிடிபட போகின்றாள் என்பது அவர் அறியாதபடிக்கு இருந்தார். நாம் அப்படிதான் உலகத்தின் வாழ்க்கையில தேவனோடு ரொம்ப தூரம் போயிட்டோம். ஆண்டவர் விட மனதில்லை. சமாரியா ஸ்திரீயை சந்தித்தது போல சந்திக்க கடந்து வந்து விட்டார். பேச போகின்றார். மனநிலையை மாற்ற மணவாளன் அவர்தான் என்பதை நீ தெரிந்து கொள்ள நல்ல மனவாட்டியாய் எழுந்திருக்கத்தக்கதாக ஆண்டவரே என்னோடு கூட பேசுங்க, ஆண்டவரே என்னோடு கூட பேசுங்க, ஆண்டவரே தனிப்பட்ட விதத்துல எல்லாம் சொல்லாம ஆண்டவரே என்னோட கூட பேசுங்க. மணவாளன் அந்த சமாரியா ஸ்திரீ இடத்துல ஆண்டவர் பேசும்போது அங்க ஒருத்தரும் இல்ல, சீஷர்கள் இல்ல, அவரை சார்ந்தவர்கள் இல்ல, உறவுக்காரர்கள் இல்ல. அந்த அம்மாவோடு கூட அவர் பேச, அவரோடு கூட அந்த மகள் பேசுகின்றால் மணவாளனுடைய சத்தம் எத்தனை இனிமை என்பதை அந்த மகள் அறிந்து கொண்டால், அந்த சத்தம் என்ன மட்டும் இல்ல, இருக்கிற எல்லா சனத்துக்கும் கேட்கணும். ஊர் முழுவதும் போய் சொல்றா, மணவாளனை பார்த்துட்டேன், மேசியா வந்து விட்டார், மேசியா வந்து விட்டார், என்னோடு கூட பேசினார் என்று ஒரு நாள் இருந்த சந்தோஷத்தை 100 மடங்கு சந்தோஷம் நன்றி செலுத்துகின்றார். இன்னைக்கு நீங்க பேச போற வார்த்தைகள் எங்கள் இருதயத்தை சந்தோஷப்படுத்த, எங்கள் சிந்தையை உமக்கு நேராய் நிறுத்த, ஜீவ தண்ணீரை நாங்களும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஒரு விசையா எங்களோடு கூட பேசுங்க ஆண்டவரே. அன்பரின் கரத்திலே காட்டுகின்றேன். அடிமை பேச வேணாம், அடிமை சத்தம் மட்டும் கொடுக்குறாண்டவரே. நான் உகந்த பாத்திரமா இருக்க விரும்புகிறேன். நீங்க பேசுங்க, உங்களுடைய சத்தம் கிடைக்கட்டும். அது என்னையும் தேவனுக்குள் பிரயோஜனப்படுத்தி கொடுத்த ராத்தலை நாங்கள் இரட்டத்தலையாய் மாற்றிவிடத்தக்கதாக எங்கள் வாழ்க்கையை உனக்கு முன்பாக தாழ்த்துகின்ற நாங்கள் தாழ நாம உயர்த்தப்படட்டும். மீட்பரட்சகருமாகிய இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரிய காரியம் செய்திருக்கிறார். மறுபடியும் எங்களை சந்திக்கத்தக்கதாக இந்த தருணத்தை கொடுத்ததற்காக கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஒரு முக்கியமான காரியத்தை தான் பார்க்க போறோம். சோ நீங்க ஆவலோடு காத்து கொண்டு இருக்கிற தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லுன்றா இங்க எந்த மனுஷனையும் பார்க்க வேண்டாம். ஆண்டவரே நீங்க பேசுங்க. உங்களால ஒருவேளை அந்த மனுஷன் முகத்தை பார்க்கணும்னா கேள்வி என்ன பண்ணுவோம்? பைபிளும் நீங்களும். அல்லேலூயா. அவர் பேச நான் கேட்க, அவ்வளவுதான். இங்க இதுதான் நடக்கணும். அவர் பேசணும், நான் கேட்கணும். நீங்க பேசி அவர் கேட்க வேணாம், தினமும் பேசணும். ஆனந்தமும் ஆண்டவரே அதை கொடுங்க, இதை கொடுங்க, இதை கொடுங்க, இதை கொடுங்க. நீங்க கேட்கறது நிக்கவே இல்லை. அல்லேலூயா. நிக்காதபடிக்கு கேட்டுக்கிறோம். எப்ப கருத்து தெரிஞ்சு ஏசப்பா தான் ஏசப்பா அப்படின்னு நம்ம நினைக்க ஆரம்பிச்சோமா, அன்னிலிருந்து இன்னி வரைக்கும் என்ன பண்றோம்? என்னைக்காவது ஆண்டவரே நான் இதை கொடுக்குறேன், ஆண்டவரே நான் இதை கொடுக்குறேன், என்ன கொடுக்குறேன், என் இருதயத்தை உனக்கு கொடுக்குறேன், என் ஆத்மா உனக்கு கொடுக்குறேன், என்னைக்காவது சொல்லியிருப்போமா? அல்லேலூயா. அப்பதான் என்ன பண்ணுது, எங்களுக்கு ஒரே பாலிசி தான் பண்ணுது. நாங்க ஒன்றையும் கேட்டுதான் வாங்குவோம், கொடுக்க மாட்டோம். இன்னைக்கு கொடுப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, எடுத்து இந்த நாளிலும் ஒரு தலைப்போடு கூட வாசிப்போம். விழாவில் வெளிப்பட்ட ரத்தம். அல்லேலூயா. ஆண்டவருடைய விழாவிலே ரத்தம் வெளிப்பட்டது. ஏனையா எல்லா காயத்திற்கும் ஒரு காரணம் உண்டு. அவருக்கு நிகழ்த்தப்பட்ட எல்லா காயத்திற்கும் ஒரு காரணம் உண்டு. முட்களை பத்தி கடந்த நாட்களில் பேச எத்தனை பேருக்கு அது புரிந்தது? புரியலாம், தயவு செஞ்சு பண்ணுங்க. அந்த காலத்துல புரியலாம், உடனே கலத்தி கடிச்சிருவாங்க. அல்லேலூயா. ஈதர்கள் முறைமை, ஒருத்தன் ஏறி நின்று பேசி ஒரு வார்த்தை புரியலன்னா அடுத்த நிமிஷம் என்ன வரும்? கலத்திக்கு அடிப்பாங்க, உண்மையுமே அடிப்பாங்க. அல்லேலூயா. நம்ம என்ன பண்ணுவோம்? புரியலன்னா கல்லினால இல்ல சொல்லினாலும் என்ன பண்ணுங்க, அடித்து விட்டு கடந்து செல்லுங்கள், நான் பெற்றுக்கொண்டு மறுபடியும் என்னை புதுப்பித்துக் கொள்ள விரும்புகிறேன். அல்லேலூயா. அதனால என்ன பண்ணுவோம்? புரியாத காரியத்தை ஒதுக்கி தள்ளிட்டு புரியத்தக்கதாக கேட்டு தெரிந்து கொள்வோம். நான் உங்களுக்கு புரியுதா அப்படின்னு நான் கேள்வியெல்லாம் கேட்க வரும்ல, ஆனா சம்பவத்துக்குள்ள உங்களை அழைத்துச்சுல. ஆனா ஒரு காரியம், அந்த சம்பவத்துக்குள்ள நீ கடந்து வந்ததான் நடக்கிற விஷயம் என்னன்று உனக்கு தெரியும். நீங்க இங்க இருந்து வசனத்தை மட்டும் கேட்டு இல்ல, நீ உன்னை மறந்து அந்த சம்பவத்துக்குள்ள கடந்து வா.
இப்ப எல்லாரும் எங்க போறோம்னா சிலுவையின் அண்டைக்கு கடந்து சொல்ல போறோம். குல்கோதா மலையின் மேல, ஒருவேளை அந்த மலைக்கு இன்னொரு பேர் மண்டை ஒட்டு மலையா, அது அந்த தேசத்துல நடுவுல இருக்கிறது. அந்த மலை எங்கிருந்து பார்த்தாலும் அந்த மலை என்ன பண்ணலாம், பார்க்கலாம். ரோமர்களுடைய பனிஷ்மெண்ட் என்னன்னா, நிர்வாணமா ஒரு மனுஷனை சிலுவையில அரைஞ்சிருவாங்க. நீங்களும் நானும் பாக்குற மாதிரி நம்ம போட்டோ எல்லாம் பார்ப்போம் இல்லைங்களா, ஆண்டவருக்கு ஒரு சின்ன துணி இருக்கும் அப்படிலாம் இல்ல, ஒரு நிர்வாணமாய் உனக்காக எனக்காக தொங்கினார் கல்வாரி சிலுவையிலே. அல்லேலூயா. அந்த நேசரை பார்க்க கடந்து செல்ல போகின்றோம். அவர் படுகின்ற வேதனையும், அவர் பட்ட துன்பத்தையும், அவர் அனுபவித்த வலிகளையும், ஒரு தாக்கத்தையும் நீங்களும் நானும் புரிஞ்சு கொண்டாதான் இன்னைக்கு மெசேஜ் உங்களுக்கு புரியும். அல்லேலூயா. அதை புரிந்து கொள்ளத்தக்கதாக கர்த்தர் நம்மோடு கூட பேசட்டும். எடுத்து வாசிப்போம் ஒரு வசனத்துக்கு நேரா. யோவானுக்கு எழுதின நிருபம், என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். யோவானுக்கு எழுதின நிருபம் 19வது அதிகாரம் 33-34 வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர்கள் இயேசுவின் இடத்தில் வந்து அவர் மரித்திருக்கிறதை கண்டு அவர் கால் எலும்புகளை முறிக்கவில்லை, ஆகிலும் போர் சேவகரில் ஒருவன் ஈட்டியினாலே அவருடைய விலாவில் என்ன பண்ணா, குத்தினா. உடனே ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டு, வாசிங்கம்மா, புறப்பட்டது. அதை கண்டவன் சாட்சி கொடுக்கின்றான். அவனுடைய சாட்சி மெய்யாயிருக்கிறது. நீங்கள் விசுவாசிக்கும்படி வாசிங்க, ஒழுங்கா வாசிங்க, வாசிங்க கரெக்டா வாசிங்க, வாசிங்க. நீங்கள் விசுவாசிக்கும்படி நான் சொல்லுகிறது மெய் என்று அவன் அறிந்திருந்தான். அல்லேலூயா. நீங்க விசுவாசிப்பீங்கன்னா நடந்த சம்பவம் மெய். அவர் கிட்ட போறாங்க. ரோமருக்கு இருந்த ஒரு பெரிய பனிஷ்மென்ட் என்னன்னா சிலுவை மரணம் தான். இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 1500 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மரணத்தை அங்க கொண்டு வந்தாங்க. அவங்க வித்தியாசமா மரணத்தை கொண்டு வந்து கொடுக்கின்றவர்கள். ஆனால் சிலுவை மரணம் இருப்பதிலே ஒரு மனுஷன் 3 அல்லது சில நேரத்தில் 4 நாட்கள் 5 நாட்கள் ஒரு மனிதன் அங்கே தொங்கிக் கொண்டே இருப்பான். இரவிலே பறவைகளும் கொடிய பறவைகள் வந்து என்ன பண்ணுமா, அந்த மனிதனுடைய சிதையை கடித்து தின்னத்தக்கதாக காலையிலும் வேதனைப்படுவான். அந்த வெயிலின் தாக்கத்திலே அந்த பட்டிருக்கிற அடிகள் எல்லாத்துலயும் என்ன பண்ணுவாங்க, வலியும் வேதனையும் அதிகமா இருக்கும். இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணுவாங்க, வேதனைப்படுத்தி கொண்டிருப்பாங்க. இரவிலே பறவைகள் அவனை என்ன பண்ணும், வேதனைப்படுத்துமா. அந்த நாட்களிலே கொடுக்கப்பட்ட மிகவும் பெரிய பனிஷ்மெண்டிலே இந்த பனிஷ்மெண்ட் ரொம்ப முக்கியமானது. அல்லேலூயா. அப்படியேப்பட்ட அந்த கல்வாரி சிலுவையிலே நடக்கின்ற காரியத்தை பாருங்க. ஒரு மனுஷன் சப்போஸ் ஒரு நாள் பார்ப்பாங்க, காலையில சிலுவையில் அரைஞ்சிட்டாங்களா, மாலை வரைக்கும் பார்ப்பாங்க. சப்போஸ் அவன் மறித்து போனா அவனுடைய முட்டிக்கு கீழே இருக்கிற எலும்பு உடைச்சிடுவாங்க. இப்ப என்ன நடக்கும், அவன் தாங்கி நிக்கிறான் இல்லைங்களா, அந்த தாக்கத்தை அவன் என்ன பண்ண முடியாது. இதுக்கப்புறம் இப்ப இந்த வலியின் தாக்கம் அவன் சிந்த வெறிக்கும் போவான், மரணத்தை தேடுவான். எனக்கு மரணம் வந்துட்டு என்று தேடிக்கொண்டு இருக்கிற அந்த வேதனையின் மத்தியிலே இருக்கத்தக்கதாகத்தான் இருந்தது இந்த சிலுவை மரணம். நம்ம தியானிக்கிற நிறைய காரியத்தை ஆனா உணர்ந்து கொள்வதில்லை. ஏதோ 3வது மனுஷன் போல வரம் புரிந்து கொள்கின்றோம், கடந்து செல்கின்றோம். அந்த வேதனை மிகவும் கொடியதாய் இருந்தது. ஒரு சின்ன தலைவலி வந்தா நம்மளால என்ன பண்ண முடியல, ஒரு சின்ன கம்பல் ஏதோ ஒரு காலில் குத்திச்சுன்னா நம்மளால என்ன பண்ண முடியல. கிட்டத்தட்ட இவ்வளவு பெரிய ஆணி அவருடைய பாதத்திலே துளைக்கப்பட்டது. ரோமர்கள் வருவாங்க, பார்ப்பாங்க, அந்த மனுஷன் உயிரோடு இருந்தானா அடிச்சு என்ன பண்ணுவாங்க, நம்ம காலை உடைச்சிருவாங்க. ஆனா வேதம் சொல்கிறது அவர் நெறிந்த நாணலை முறியாதவர். அல்லேலூயா. மங்கி எரிகிற திரியை அணியாதவர் அவர். அவர் என்ன பண்ணல, அவர் பாதத்தை உடைக்கவும் இல்லை. வருவதற்குள்ளாக எல்லாருக்கும் ஆச்சரியம். அவர் ஆவியை பிதாவிடத்திலே கொடுத்திருந்தார். பிதாவே, என் ஆவியை உன்னிடத்துல ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி கிட்டத்தட்ட 6ஆம் மணி நேரத்திலிருந்து 9ஆம் மணி நேரம் வரைக்கும் அவர் பட்ட பாடுகளின் தாக்கம் சொல்லி முடியாததா இருந்தது. அப்படி வேதனையோடு கூட இருந்தவரின் இறந்து விட்டாரா என்று பார்க்க வந்த போர் சேவகன் அத்தோடு நிறுத்தி விடவில்லை. ஒரு விழாவிலே தன்னுடைய ஈட்டி, இந்த ஈட்டினுடைய உயரம் இவ்வளவு இருக்கும், கூர்மை மட்டும் இவ்வளவு பெருசா இருக்கும். அந்த ஈட்டி இந்த இடத்துல குத்தப்படும் பொழுது அது நேர இருதயத்தை என்ன பண்ணுமோ, கிழிக்கத்தக்கதாக இருக்கும். ஏன்னா ஒருவேளை உயிரோடு இருந்தானா கூட இருதயம் கிழிக்கப்படுச்சுனா என்ன ஆயிடும், இறந்து போயிடுவோம் இல்லைங்களா. அதனால ஏன் இந்த விழாவிலே அவரை குத்தினார்கள்? ரொம்ப முக்கியமான கேள்வி.
காரியத்திலே நம் காரணத்தை தேட வேண்டும். இங்க வந்து எதை தேடுறீங்கன்னு தெரியல, எதையோ பேசுறோம், எதையோ என்ன பண்றோம், பார்த்துட்டு கம்மனு போயிருக்கோம். ஏனையா ஒரு மனிதனுக்கு இத்தனை கொடுமை நிறைந்த மரணத்தை ஏன் கொடுக்க வேண்டும்? பிதாவும் இதை ஏன் அனுமதிக்க வேண்டும்? எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருந்தது. முற்கள் வைத்தது காரணம். பாவம் பூமியை நிரப்பி இருந்தது. அந்த பாவத்தை முறியடிக்கத்தக்கதாக முற்களிலே ரத்தம் சிந்தப்பட வேண்டும். அந்த பாவத்தின் பிராயச்சித்தம் அங்கு செய்யப்பட வேண்டும். அவருடைய சிரசிலிருந்து வெளிப்பட்ட ரத்தம் அந்த முற்களின் முனையை தொட்ட போது பூமியில் இருந்த பாவங்கள் கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கப்பட்டது என்று கடந்த நாட்களிலே பார்த்தோம். இந்த நாட்களிலே ஏனையா அவர் விழாவிலே துணை போட வேண்டிய அவசியம் என்ன? மறுபடியும் வாசிக்கும் 33. அவர்கள் இயேசுவிடத்தில் வந்து அவர் மரித்து இருக்கிறதை கண்டு அவர் கால் எலும்புகளை முறிக்கவில்லை, ஆகிலும் போர் சேவகரில் ஒருவன் ஈட்டியினாலே அவருடைய விழாவிலே குத்தினான். உடனே இந்த விழா வேதம் சொல்லுகிறது அது மனவாட்டியின் இடமா? விழா எதனுடைய இடம்? மனவாட்டியின் இடமா? இந்த விழா அன்பும் பாசத்துக்கும் உரிய ஒரு இடம். விழா எதுக்கு? அன்புக்கும் பாசத்திற்கும் உரிய இடம். நீங்க கேட்கலாம், எப்படி பிரதர் அன்பு பாசம் எங்கிருந்து பிரதர் விழாவில் இருந்து வர என்று கேட்டீங்கன்னா, ஒரு வசனத்துக்கு நேரம் உங்களை நடத்த ஆதியாகமத்தின் புத்தகம் 2வது அதிகாரத்தின் 21வது வசனத்தை வாசிப்போமா? கொஞ்சம் நம்மளுக்கு புரியத்தக்கதாக. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு என்ன பண்றாரு? அவர் அயர்ந்த நித்திரை என்று சொல்லப்படும் போது ஆதாம் மரித்து விட்டார். எப்படி? நீங்க யோவான்ல போய் வாசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். லாசருவை குறிச்சு ஆண்டவர் சொல்லுவார் என்னன்ட்டு 11 வாசிக்குமா? 11 13 வரைக்கும் வாசிங்க. இவைகளை அவர் சொல்லிய பின்பு அவர்களை நோக்கி தம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரை அடைந்திருக்கிறான் என்று நான் அவனை, இங்க ஆண்டவர் சொல்றாரு என்ன பண்ற லாசரு? அதே நித்திரை தான் அங்க யார் அடைந்திருந்தது? ஆதியாகமத்தின் புத்தகம் 2வது அதிகாரம் 21வது வசனத்துல சொல்றாங்க. ஆதாம் என்ன பண்ணிட்டாரு? அயர்ந்த நித்திரை. ஏன் அந்த நித்திரை இந்த நித்திரை கம்பேர் பண்ணன்னு வச்சுங்க, 2 நித்திரையின் போது வலா எலும்புகள் உடைக்கப்பட்டது. அல்லேலூயா. இங்கே ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரை வந்தபோது நடந்த காரியத்தை வாசிங்கமா தொடர்ந்து. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரை வர பண்ணி அவன் நித்திரை அடைந்தான். அல்லேலூயா. அதனால்தான் அது எப்படியாப்பட்ட இடம்? அன்பும் பாசமும் நிறைந்த ஒரு இடம். அதை எலும்பு எடுத்து அவருக்கு ஆயுதம் செஞ்சு கொடுக்கல. எதை செஞ்சு கொடுத்துட்டாரு? நேசிக்கத்தக்கதாக. அல்லேலூயா. அது பார்த்தோன்னே சொல்றாரு, ஏவாளை பார்த்தோன்னே நீ என் மாம்சத்தின் மாம்சமும். இவ்வளவு நாள் கவிதையை பேசாத மனுஷன் கவிதை பேசுறான். அல்லேலூயா. அவ்வளோ அன்பு. அதனால அந்த 18 வயசுக்கு மேல வாலி பசங்க தான் உடனே என்ன வந்துடும்? கவிதை வந்துடும். கேட்காமலே ரெக்காலம் முளைச்சு. அல்லேலூயா. அவங்க எழுத ஆரம்பிப்பாங்க பாருங்க, அதை சொல்லவே முடியாது. இதுவரைக்கும் பார்க்காத நிலாவை பார்த்து சொல்லுவாங்க, நிலாவே. அல்லேலூயா. இப்ப அவங்களுக்குள்ள நிலாவா எப்படி தெரியும்? மங்களாயிடும். பார்த்த கன்னி பொண்ணு பிரைட்டா தெரிவாங்க. நிலாவே உன்னை காட்டிலும் என்னுடையவர் என்ன அழகு. அல்லேலூயா. இப்போ ஆதாம் அதே நிலைதான். ஏன்னா உடைச்சது என்ன எலும்பு? அன்பும் பாசமும் நிறைந்த ஒரு இடத்திலிருந்து உடைக்கப்பட்ட எலும்பு. அந்த இடமே எப்படிப்பட்ட இடம்? அன்பும் பாசமும் நிறைந்த இடம். அந்த இடத்துல இருந்து ஆண்டவர் என்ன பண்றாரு? அயர்ந்த நித்திரையை உண்டு பண்ணி வாசிங்கம்மா. வாசி. அந்த இடத்தை அது முதல்ல இருந்து வாசிங்கம்மா. ஃபர்ஸ்ட்ல இருந்து வாசிங்க. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரை வர பண்ணி அவன் நித்திரை அடைந்தான்.
அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினாலே அடைத்து தேவனாகிய கர்த்தர் தன் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக என்ன பண்ணாரு? உருவாக்கி அவரை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். அப்பொழுது ஆதாம், ஹல்லேலூயா, ஆதாம் சொல்றாரு, இவங்க யாரு? இவங்க என் எலும்பு, என் விலா. அதனாலதான் அந்த இடம் விலா எப்படிப்பட்டது? அன்பும் பாசமும் நிறைந்த இடம். இப்ப அப்படியாப்பட்ட இடத்திலிருந்து அங்க ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரை வந்தது. இங்க ஆண்டவர் மரித்து போனார். இந்த ரெண்டுக்கும் கம்பேரிசன் கொடுக்கிறேன் நான். ஆனா வேதத்தை கொஞ்சம் கவனிக்கிறதுக்காக மறுபடியும் 19வது அதிகாரத்தில் 33வது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் இயேசுவின் இடத்தில் வந்து அவர் அயர்ந்த நித்திரையில் இருக்கும் பொழுது, வாசிங்க வாசிங்க, அவருடைய கால் எலும்புகளை முறிக்கவில்லை, ஆகிலும் போர் சேவகரில் ஒருவன் ஈட்டியினாலே என்ன பண்ணா? விலாவில் குத்தினான். உடனே எது புறப்பட்டது? ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. அன்று சபையாகிய மணவாட்டியை ஆண்டவர் இழந்து போனார். இன்று மீட்டுக் கொள்ளத்தக்கதாக புறப்பட்டு வருகிறது ரத்தமும் தண்ணீரும். ஹல்லேலூயா. அது இனிமை நிறைந்ததா இருக்கிறது. நீங்க கேட்கலாம், யார் விடுதல் அந்த சபை, யார் மணவாட்டி? உண்மையே மீட்டெடுக்கத்தக்கதாகத்தான் தேவன் தன்னுடைய விழாவை அன்று ஆதாம் ஏவாளுக்காக கொடுத்தார். இன்று ஆண்டவர் உனக்காக எனக்காக கொடுத்தார். வா, இதை எடுத்தாலும் பரவாயில்ல, இந்த இடத்துல ரத்தம் வெளிப்பட்டாலும் பரவாயில்ல, சபையாகிய மணவாட்டிகள் நான் மறுபடியும் புதுப்பித்து பார்க்கத்தக்கதாக இது ஏதுவாய் மாறட்டும். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே 20வது அதிகாரத்தின் 28வது வசனம் சொல்கிறது. வாசிங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள், ஆகையால் உங்களை குறித்தும், ஹல்லேலூயா, பகவத்கீதை குறித்து சொல்லு, உங்களை குறிச்சும் தேவன் தன் சுய ரத்தத்தினாலே, வாசிங்க வாசிங்க, சம்பாதித்துக் கொண்ட தமது சபையாகிய மணவாட்டியே உன்னை பெற்றுக் கொள்வதற்காக மறுபடியும் அவர் விழாவை கொடுத்தார். வேதம் அழகா சொல்லுகிறது, ஆகையால் உங்களை குறித்து தேவன் தமது சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட, நல்லா புரிஞ்சுங்க, அதற்காக அவர் ஆட்டு ரத்தம் கொடுக்கல, மாட்டு ரத்தம் கொடுக்கல, மற்ற எந்த மிருகத்தினுடைய ரத்தம் கொடுக்கல. அவர் என்ன பண்றாரு? சபையாகிய மணவாட்டியை சம்பாதித்துக் கொள்ளத்தக்கதாக விழாவிலிருந்து புறப்பட்டு வருகின்ற ரத்தம் உனக்காக எனக்காக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால்தான் சிலுவையை சுமந்த உருவம் சிந்தின ரத்தம் குந்தோடியே, சிலுவை சுமந்த உருவம் சிந்தின ரத்தம் குந்தோடியே, நாடி போவே பாய்கின்றதே இயேசு வந்தேவா, நதி போலே நம்பி இயேசு வந்தேவா, நீ நம்பி இயேசு வந்தேவா. வேதம் சொல்கிறது, ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுயதினத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேற்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணியாக வைத்து மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள். ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. எல்லாரும் எப்படிதான் இருக்கணும்? நான் தேவனால் சம்பாதிக்கப்பட்ட சபை. என்னை எந்த மனுஷனும் ரட்சிப்புகளாக நடத்தல. ஹல்லேலூயா. எனக்காக எந்த மனுஷனும் ரத்தம் சிந்தல, என்னை மீட்டெடுக்க எந்த மனுஷனும் கடந்து வரல. அடமானமாய் இருந்த இடத்திலிருந்து என்னை தன்னுடைய சொந்த ரத்தத்தை கொடுத்து மீட்டெடுத்தவர் அவரே. ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க.
அவர் மீட்டெடுத்தார், அவரை அல்லாமல் ஒருவரும் அல்ல. அதனால தான் வேதம் அழகா சொல்ற, ஆகையால் உன்னை குறித்து தேவன் தம்முடைய சுய தினத்தினாலே சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்டார். ஹல்லேலூயா. நீங்கள் சுய ரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட அவருடைய மனராட்டிகள். உங்களை பார்க்கும்போது இப்ப ஆண்டவருக்கு எப்படிதான் இருக்கும்? ரொம்ப இன்பமா, ரொம்ப அன்பா, ரொம்ப சந்தோஷமா. முதல்ல ஆதாம் ஏவாளை பார்க்கும்போது எந்த சந்தோஷம் இருந்துச்சோ, நீங்க தேவனை தேடி வரும்போது அத்தனை சந்தோஷப்படுவாரு. நீங்க படியேறி மேல வரும்போது ஆண்டவர் பார்ப்பாரு, இதோ என் மாம்சத்தின் மாம்சமும் என் எலும்பும் எலும்புமாய் வருகின்றாள் என்று உங்களை பார்த்த ஆண்டவர் மன மகிழ்ச்சி அடையத்தக்கதாகத்தான் தன்னுடைய விழாவை ஒப்புக் கொடுத்தார். அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் அழகாய் ஒரு காரியத்தை சொல்கிறார். எபேசியருக்கு எழுதின நிருபம், என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்கள். எபேசியருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 32வது வசனம் வாசிங்கம்மா. இந்த ரகசியம் பெரியது. அல்லேலூயா. இந்த ரகசியம் எப்படியாப்பட்டது? இது ரொம்ப பெரியதான ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்திருக்கிறார். எந்த ரகசியம் நீங்க கேட்கணும்? பக்கத்துல கை கொடுத்துக்கல. எந்த ரகசியம் பெரியது? ஆண்டவர் எதையோ சொல்ல விரும்புறாரு. எதை சொல்ல விரும்புறாரு? அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டு இந்த ரகசியம் பெரியதுதான். கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். எதை பத்தியும்? மணவாளனை பத்தியும் மணவாட்டியை பத்தியும் சொல்லுகிறேன்பா. இந்த ரகசியம் பெரியது. ஏன்னா ஆதாமுக்காக ஏவாளுக்காக ஆதாம் தன் விழாவை கொடுப்பாரானால், ஆண்டவர் உனக்காக எனக்காக தன்னுடைய விழாவையும் கொடுக்க அவர் ஆயத்தமே. அல்லேலூயா. ஆனால் தான் அந்த மனுஷன் சாட்சி கொடுக்கிறப்பா, அவர் விழாவில் குத்தப்பட்டது உண்மைதான், அவர் மரித்து போனது உண்மைதான். இதை சாட்சியா சொன்ன. ஏன்னா ஆதாம் மரிக்கும் பொழுது ஒரு மனிதன் சாட்சியா இருந்தது போல. அல்லேலூயா. ஆதாம் நித்திரைக்குள்ள இருக்கும்போது ஆண்டவர் சாட்சியா இருந்தாரு. அந்த சாட்சி தான் வேதத்தில் எழுதப்பட்டது. அதே போலதான் ஆண்டவர் என்ன பண்றாரு? இங்க மரிக்கும் பொழுது ஒரு மனிதன் சாட்சியாக இருக்கின்றான். அவனும் நான் உண்மையான சாட்சி என்று சொல்லுகின்றான். இங்க இன்னொரு வசனத்தையும் அங்கே 2 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரத்துல அழகாய் பவுல் சொல்லுகின்றார். 2 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 2 கொரிந்தியர் 11வது அதிகாரத்தின் 2வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். நான் உங்களை அல்லேலூயா. அவரை குறித்து சொல்லுங்க. ஆண்டவரே உங்களை எப்படி சம்பாதித்தாரா? கற்புள்ள கன்னிகையா, களங்கமில்லாதவளாய். அல்லேலூயா. ஏவாள் ஆதாம பார்க்கும்போது ஏவாள் கெட்டு போயிட்டாங்களா? நான் கேட்கறது புரியுதா? ஏவாள் ஆதாம பார்க்கறாங்க. பார்க்கும்போது ஏவாள் கெட்டு போய் வந்தாங்க? இல்ல. அவங்க எப்படி வந்தாங்க? கற்புள்ள கன்னிகை. ஆண்டவரை நீங்க உங்களை பார்க்கறாரு. பார்க்கும்போது சொல்றாரு, கற்புள்ள கன்னிகையாய். அல்லேலூயா. ஆதாம் சொல்வாரு, என் எலும்பின் எலும்பு என் மாம்சத்தின் மாம்சம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, கற்புள்ள கன்னிகையே, எனக்காக நியமிக்கப்பட்டவளே, நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாய் கிறிஸ்து என்னும் அல்லேலூயா மணவாளனுக்கு ஏற்ற மணவாட்டிய ஆண்டவர் விழாவை கொடுத்தது எதற்காகத்தான்? கைபிடிச்சு சொல்லுங்க, எனக்காகத்தான். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன், உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். நான் வாழ்ந்தாலும் நான் மரித்தாலும், உண்மையான மனவாட்டிக்கு மட்டும் சொல்லுங்க, நான் வாழ்ந்தாலும் நான் மரித்தாலும் காத்தோம பாரத்தை தாருமையா, அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா, நிரப்புமையா. நான் வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய், நான் மரித்தாலும் மனவாட்டிகளை வாய்களை திறந்து, நான் வாழ்ந்தாலும் நான்
மனவாட்டினா யாரு? நம்ம நினைச்சிட்டோம் லேடிஸ் மட்டும் தான் மனவாட்டிங்க. மதிப்பேர் அப்படிதான் நினைச்சிருக்கிறோம். நானும் மனவாட்டி தான். அல்லேலூயா. மனவாளனுக்கு ஏற்றவர்களாய் நடக்கின்ற எல்லாருமே என்னதான்? அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, என் சபையாகிய மனவாட்டியே. பவுல் அழகாக சொல்றாரு, நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாய் கிறிஸ்து என்னும். அல்லேலூயா. இப்போ நம்மளாம் கிறிஸ்துவர்கள் அப்படின்னு சொன்னா அப்ப என்னுடைய மனவாளன் யாரு? பாத்தீங்களா? இல்ல, கரெக்டா சொல்லணும். நம்ம கிறிஸ்துவர்கள், சரிங்களா? அப்ப மனவாளன் யாரு? கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து வச்சுக்கணும். கிறிஸ்துவர்கள்னா இப்போ மிஸ்ஸஸ் எல்லாம் போடுறீங்களா இல்லைங்களா? உங்க பேருக்கு முன்னாடி என்ன போடுவீங்க? இப்படி போடுவீங்களா? இல்ல அவங்க உங்க வீட்டுக்காரர் பேரை போட்டு என்ன பண்ணுவீங்க? இப்போ அவரு அழகா உங்களுக்கு பேர் போட்டு வச்சுக்கிறாரு. நாங்களாம் நீங்களாம் யார் கட்டணும் சொன்னாங்களா? கிறிஸ்துவர்கள். அப்போ உங்க வீட்டுக்காரர் யாரு? கிறிஸ்து தான் எங்க வீட்டுக்காரர். அல்லேலூயா. என் மனவாளன் யாருதான்? யாரெல்லாம் நான் கிறிஸ்துவன் சொல்லணும் அவங்க எல்லாரும் மனவாட்டிங்க தான். இது ஆண் என்றும் பெண் என்றும் வேதம் கிடையாது. அல்லேலூயா. ஆண்டவர் அப்படி பார்க்கவே இல்லை. லேடிஸை மட்டும்தான், சகோதரிகளை மட்டும்தான் ஆண்டவர் என்ன பண்ணாரு? மனவாட்டின்னு சொல்லுவாரு. அப்படின்னா இல்ல, கர்த்தரை தரித்து கொண்டிருந்த எல்லாருமே. இதுதான் பெரிதான ரகசியம் என்று பவுல் சொல்லுகின்றார். அல்லேலூயா. வாசிங்கம்மா, வாசிங்கம்மா. நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக. அல்லேலூயா. பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, ஆவியானவர் இது உங்களுக்காக சொல்றாரு. ஏன்னா அவர் கண்காணியா உங்களுக்காக வச்சிருக்கிறாரு இந்த பூமியில. அல்லேலூயா. இன்னைக்கு உன்னை என்னை பார்க்கிறது யாரு? நீ நினைக்கிற எங்க உறவுக்காரங்க பாக்குறாங்க, எங்க வீட்டுக்கார பாக்குறாரு, எங்க வீட்டம்மா பாக்குது, என் பிள்ளைங்க பாக்குறாங்க, என் பெற்றோர்கள் பாக்குறாங்க. இல்ல 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 இல்ல. எப்போ நீ கிறிஸ்துவுக்கு உரியவளாய் மாறி விட்டீங்கோ, ஆண்டவர் சொல்றாருப்பா, இந்த சபையை நான் கண்காணியாக பரிசுத்த ஆவியானவரை வச்சு பார்த்து கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. உன் நடக்கை எல்லாத்தையும் யாரு பாக்குறது? யாருமா பாக்குறது? சகோதரி யார் பார்த்து கொண்டு இருக்கிறது? நான் நினைக்கிறேன் அவங்க பார்க்கறாங்க. இல்ல 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 இல்ல. பரிசுத்த ஆவியானவர் அனுதினமும் பார்க்கிறாரு. உன் பேச்சை பார்க்கிறாரு, உன் நடக்க பார்க்கிறாரு, உன் செய்தியை பார்க்கிறாரு, உன் சிந்தையை பார்க்கிறாரு. நீ வீட்டுக்குள்ள பேசுனா கூட அவருக்கு தெரியும். அல்லேலூயா. நல்ல மனவாட்டி மாத்தி மாத்தி பேசாது. பக்கத்துல கை பிடிச்சு சொல்லு, நல்ல மனவாட்டி மாத்தி மாத்தி பேசாது. மாத்தி மாத்தி பேசுறது நல்ல மனவாட்டியும். இப்படி சொல்லாமா? நல்ல மரம் நல்ல கனியை தான் கொடுக்கும். நல்ல மரத்தில் கெட்ட கனி என்ன பண்ணாது? வராது. பக்கத்துல கை வைக்கல, நீ நல்ல மரமா? அல்லேலூயா. கேளுங்க. ஏன்னா நம்ம வாழ்க்கையில் என்ன ஆயிடுச்சு? முன்னாடி இருந்த மனுஷிய நம்ம இன்னும் சாவடிக்கல, மனுஷனை நம்ம சாவடிக்கல. இன்னும் அவர்கள் நம்ம வாழ்க்கையில் என்ன பண்றாங்க? தொடர்ந்து கொண்டுதானே இருக்கிறாங்க. அவங்க இன்னும் சில நேரத்துல என்ன அறியாமலே வந்துச்சு. என்ன வந்துச்சு? முன்னாடி இருந்த என் மகளை நான் சொல்லலாம், சத்யாக்குள்ள என்ன வந்துடும்? நான் பேரு என்ன வச்சேன்? மார்த்தான்னு வச்சேன். அடிக்கடி என்ன வந்துருது? சத்யா வந்துருது. நான் சொன்னேன் சத்யா பழம் தண்ணி போச்சுட்டா என்ன பண்ண? மார்த்தால எழுப்பி கூப்பிட்டு வந்தேன். அல்லேலூயா. அப்ப நம்ம என்ன பண்ணோம்? உதைச்ச ஆவிய பக்கத்துல கை வச்சு சொல்லி எழுப்பாத. அது உள்ள வச்சுன்னா கலகம் பண்ணிடும். அல்லேலூயா. அதுக்குதான் தேவன் சாகடிச்சாரு. உன புதிய மனுஷனா மனுஷியா மறுபடியும் என்ன பண்ணாரு? கல்வாரி ரத்தத்தினாலே. அல்லேலூயா. ஏன்னா அவர் சுயதனத்துல சம்பாதித்த சபையாகிய மனவாட்டியே சொந்த ரத்தத்தினாலே உன்னையும் என்னையும் சம்பாதித்தார் என்பதை மறந்து விடாத. யாரிடத்துல தன்னையே ஒப்பு கொடுத்தாரா? ஜீவ பலியாக. அல்லேலூயா. யாருக்காக? பக்கத்துல வச்சு சொல்லு, எனக்காக எல்லாவற்றையும் என்ன பண்ணாரு? ஒப்பு கொடுத்துட்டாரு. அவர் ஒண்ணுத்தையும் என்ன பண்ணல. கடைசியா இருக்கிற அந்த யோவானை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். மறுபடியும் எடுத்து வாசிங்க. யோவான் 19 33 34 வாசிங்க பார்க்கலாம். 34 வாசிங்கம்மா. ஆகிலும் போர் சேவகரில் ஒருவன் ஈட்டியினாலே அவருடைய விலாவில் குத்தினான். உடனே லாஸ்ட் ஃபைனல் இததான் இருக்குது.
உனக்காக கடைசி சொட்டு அல்லேலூயா ரத்தத்தையும் கொடுக்க அவர் ஆயத்தம். அயர்ந்த நித்தியில இருக்கிறார் பிதாவானவர், அயர்ந்த நித்திரையை கொடுத்துட்டாரு, அயர்ந்த நித்தியில இருக்கிறாரு. கடைசியா இவர்கிட்ட மனவாட்டிக்காக என்ன புறப்பட்டு வருது? ஏன்னா இழந்துட்டார் மனவாட்டிய. ஏது தோட்டத்துல முதல் மனவாட்டி இழக்கப்பட்டார். தந்திரமானவருடைய சத்தத்தை கேட்டு தேவ சித்தத்தை செய்யாதபடிக்கு போய்விட்டார். இனி பிறக்க போகின்ற புது மனவாட்டி தேவனுக்குரியவளாய், கற்புள்ள கன்னிகையாய், தேவனுக்கு பிரியமான மகளாய் நடக்கத்தக்கதாக தேவன் சம்பாதித்த சபை நீங்கள் எல்லாம். அதற்காக அவர் விழாவையும் கொடுக்க ஆயத்தம். அப்படி கொடுத்தபடினால்தான் நீங்க உங்களோட கூட பேசிக் கொண்டிருக்கிற. உன்னை சும்மா மீட்டெடுக்கல, என் ரத்தத்தை கொடுத்து மீட்டெடுத்தேன். ரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன். ரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன், மீட்கப்பட்டேன். இரு ரத்தத்தால் அலகையின் பிணியில் மீட்கப்பட்டேன். இரு ரத்தத்தால் கடைசி சொட்டு தண்ணீரையும் ரத்தத்தையும் எதற்காக கொடுத்தாரு? எதற்காக கொடுத்தாரு? சபையாகிய மனவாட்டிய உனக்காக. அல்லேலூயா. யாருக்காக கொடுத்தாரு? எனக்காகவே சிந்தினார். வேதம் சொல்லுகிறது 2 கொரிந்தியர் 11வது அதிகாரத்தில், நான் உங்களை கற்புள்ள கன்னிகையார் கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமிக்கப்பட்டபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்காக எப்படியே கொண்டிருக்கிறாரா? தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறார். சும்மா உன்னை மீட்கப்படல, விழாவிலே அவர் குத்தி கிழிக்கப்பட்டார். அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, நீங்கள் கிறிஸ்துவின் மனவாட்டிகளே. வெளிப்படுத்தல் எழுதின நிருபம் 22வது அதிகாரத்தின் 11வது வசனம் அழகாய் சொல்லுகிறது. எடுத்து வாசிப்போமா? வெளிப்படுத்தல் எழுதின நிருபம். அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் மனவாட்டிய. ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, பரிசுத்தமாக அதற்காகத்தான் கல்வாரியிலே உனக்காக சிந்தப்பட்டது விழாவில் இருந்து வழிந்தோடின ரத்தம். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் உணர்வு இல்லாம இருந்தனா இங்க ஒண்ணும் வராது. அல்லேலூயா. நான் உணர்த்த பிறகு நான் பார்க்கணும், ஆண்டவரே இந்த விழா கிழிக்கப்படுவது எத்தனை வேதனை ஆண்டவர். அல்லேலூயா. விழா கிழிக்கப்படுறது அவ்வளவு வேதனை. அந்த விழா நல்லா பாருங்களேன். விழா எலும்புகள் எதற்கு தெரியுமா? இருதயம் என்பதை பாதுகாப்பதற்கு. மக பரிசுத்த ஸ்தலம் இருதயத்தை போல. ஆண்டவருக்கு கிட்டி சேரணும்னா நடுவில் என்ன இருக்குது? அந்த மாம்சம் ஆகிய திரை விழுக்கிறது. அந்த திரையை கிழிக்கணும். அப்பதான் இருதயத்துக்கு போய் பார்க்க முடியும். மகிமை நிறைந்தவர் உங்களை என்ன பண்ண மாம்ச சிந்தையிலிருந்து கிழித்து தன்னை ஒப்பு கொடுத்து இன்னும் கிட்ட சேருமா என வேதம் அழகாய் சொல்கிறது. என்ன என்று? அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாவே இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். ஏன்னா இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுடைய கிரியையின் படியே அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. சீக்கிரமா வர போறாரு. அல்லேலூயா. அந்த காயங்கள்லாம் எதுக்கு தெரியுமா? நம்ம நினைக்கிறோம் ஒவ்வொரு காயத்தையும் காட்டி உங்களுக்கு அடையாளப்படுத்துவார். இது உனக்காக, இது உனக்காக, இது உன் சிந்தை செய்தது, இது உன் கால்கள் செய்தது, இது உன் கடன்கள் செய்தது, இது உனக்காக கொடுக்கப்பட்டது. மனவாட்டியே உன்னை மீட்டுக் கொள்வதாக, கற்புள்ள கன்னிகையே உன்னை மீட்டுக் கொள்வதற்காக இது சிந்தப்பட்டது என்று ஆண்டவர் சொல்லுகின்ற நாட்கள் சமீபமே. மணவாளன் வரப்போறாருமா? இன்னொரு வசனம் சொல்கிறது. வெளிப்படுத்தல் எழுதின 21வது அதிகாரத்தில் 2வது வசனம் சொல்கிறது. வாசிங்கம்மா. யோவானாகிய நான்
புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து அல்லேலூயா. நல்லா பாருங்க, யோவான் பார்க்கறாரு. என்ன இறங்கி வருதா? வாசிங்க மறுபடியும். யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட, கைகளை தட்டி சொல்ல பார்க்கலாம், அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியே. அல்லேலூயா. ஆண்டவர் இந்த 21 நாள் சும்மா உங்களுக்கு நடத்தலாமா? மணவாட்டியை அலங்கரிப்பதற்காக மணவாளன் வர போகின்றார், மணவாளன் வர போகின்றார் என்ற சத்தம் கேட்க போகிறது. நீ மணவாளனை பார்க்காத மணவாளன் கிடையாது. உனக்காக சகலத்தையும் செய்து முடித்து விட்டவர். அல்லேலூயா. ரத்த சம்பந்தம். அல்லேலூயா. உனக்காக தன்னை ஒப்பு கொடுத்தவர், தன்னையும் கிழிக்க கொடுத்தவர் வரப்போகின்றார். இப்ப நம்ம 2 நாளைக்கு யோசிக்கணும். 10 கன்னிகைகள ஒருவேளை 5 கன்னிகை இதை உணராதபடினால என்ன பண்ணாங்க? உணர்ந்தவங்க என்ன பண்ணாங்க? தன்னை அலங்கரித்துக் கொண்டு. இதுதான் 10 கன்னிகை. நம்ம நினைக்கிற வேற எதுவும் கொடுங்க. இல்ல இல்ல இல்ல, மணவாளன் வர போறாரு, ராஜா வர போறாரு, எஜமானன் வர போறாரு, உன்னை என்னை மீட்டெடுத்தவர் வர போகிறாரு. அதனால நம்ம என்ன பண்ணோம்? அலங்கரிக்கப்பட்ட புதிய மணவாட்டி போல எப்படி எருசலேம் பரலோகத்திற்கு இறங்கி வருகிறதோ அதே போல மணவாளன் ஒரு நாள் வரப்போகின்றார். அல்லேலூயா. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரம் தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டிய போல. அல்லேலூயா. பக்கத்துல கை பிடிச்சு சொல்ல, ஆயத்தமாயிரு, 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 வலா கிழிக்கப்பட்டது இதற்காகவே. அல்லேலூயா. நீங்க ஆயத்தப்பட்டாதான் என்ன பண்ண முடியும்? ஆயத்தப்படுத்த முடியும். இல்ல பிரதர், இது கடைசி காலம், இன்னும் 4 இருக்குதுன்னா முடிஞ்சிச்சு, நேரம் முடியும் போது மணவாளன் வரப்போறார். சீக்கிரம் சத்தம் கேட்கும், எப்போ வேணாலும் கேட்கும், இரவுல கேட்கும். இயேசு ராஜா வரப்போவது மப்பு மந்தாரமாய் மாறிவிடும். கிழக்கிலிருந்து ஒரு வேலை எப்படி மின்னல் இந்த முனையிலிருந்து அந்த முனைக்கு கடந்து செல்கிறதோ அதே போல மணவாளனுடைய வருகை இருக்கும். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார், இயேசு வருகிறார். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம், ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார், இயேசு வருகிறார். கோதுமையை பிரித்து களஞ்சியத்தில் சேர்த்து அதரையோ அக்கினியில் சுட்டெரிப்பாரே. சொல்லுமா, அதரையோ அக்கினியில் சுட்டெரிப்பாரே. ராஜா வருகிறார், ராஜா வருகிறார். இயேசு வருகிறார், இயேசு வருகிறார். தரையும் இல்லாமல் குற்றமில்லாமல் கர்த்தருக்காய் வாழ்ந்து முன்னேறும். குற்றமில்லாமல் கர்த்தருக்காய் வாழ்ந்து முன்னேறும். ராஜா வருகிறார், ராஜா வருகிறார். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவனவனுடைய கிரியையின்படியே அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன்
என்னோடு கூட வருகிறது என்று வார்த்தையினாலே தன்னை வெளிப்படுத்துகின்றவர் வந்து கொண்டிருக்கிறார். மனவாட்டியே ஆயத்தப்படுது. நீ பிறரை ஆயத்தப்படுத்தணும். அதற்காகத்தான் அங்கு யோவான் அழகா சொல்கிறான், நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தப்பட்டிருந்தது. ஆயத்தமா இல்ல, ஆயத்தப்பட்டு இருந்தது. அல்லேலூயா. எப்படிதான் இருந்துச்சு? ஆயத்தமாக்கப்பட்டது. அல்லேலூயா. ஆண்டவர் அதற்காக தான் செஞ்சிட்டாரு எல்லாத்தையும். தன்னிடத்தில் இருந்த கடைசி இறுதி சொட்டு ரத்தமும் மணவாட்டியை உனக்காக எனக்காக தான் கொடுத்தாரு. மரித்த பின்பாக அவர் சரீரத்திலிருந்து வடித்தோடின அந்த ரத்தமும் தண்ணீரை யாருக்காக? எனக்காக தான். அதான் மறந்துடக்கூடாது. நீங்க ஆதாம் சிந்தினதை காட்டிலும் இந்த பரிசுத்தமான ரத்தம் உனக்காக எனக்காக சிந்தப்பட்டது. அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, எடுத்து வாசிப்போம். மத்தேயு எழுதின நிருபத்தின் 27வது அதிகாரத்தில் 51வது வசனத்தை வாசிங்க. மத்தேயு எழுதின நிருபம். அப்போ என்ன பண்ணாரு? வாசிங்கம்மா. அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி, அல்லேலூயா, அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும், அல்லேலூயா, எதற்காக கிழிந்தது தெரியுமா? மணவாளனை பார்க்க வரணும், அதுக்கு தடை வந்துடக்கூடாது. அல்லேலூயா. வேதம் சொல்லுது, எப்படி ஆதியின் அன்பை விட்டு மணவாட்டி விலகி போனாலோ மறுபடியும் திரும்பி தேவனிடத்திலே வரத்தக்கதாக தேவன் ஒரு காரியம் செய்யணும். அதற்காக தன் வலாவை ஒப்பு கொடுத்தார். இப்ப மணவாட்டி வரணும், அதற்கு தடையா இருக்கிறது மாம்சம் என்ற இந்த சிலதான். அல்லேலூயா. நீ ஒன்னும் செய்யாத, நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் தன்னையே, அல்லேலூயா, மணவாட்டி ஒன்னும் செய்யணும். திரை கிழிக்கப்பட்டது. வாசிக்கும் அந்த வசனத்தை. எப்படி எனில், அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்து பூமி அதிர்ந்தது, கண்மலைகளும் பிறந்து. நல்ல புரிஞ்சுங்க. எபிரேயருக்கு எழுதின நிருபத்துல 10வது அதிகாரம் 11, 12 வசனம் சொல்லுகிறது, ஒருவேளை பிரதான ஆசாரியன் மட்டும்தான் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே இயேசுவானவரை பார்க்க கடந்து செல்ல முடியும். எடுத்து வாசிப்போம். எபிரேயருக்கு எழுதின நிருபம். எந்த ஆசாரியனும் ஆராதனை செய்கிறவனாயும் பாவங்களை ஒரு காலம் நிவர்த்தி செய்யக்கூடாத ஒரே வித பலிகளை அன்றியும் எந்த ஆசாரியனும் நாடோறும் ஆராதனை செய்கிறவனையும் பாவங்களை ஒரு காலம் நிவர்த்தி செய்யக்கூடாத ஒரே வித பலிகளை அநேகதம் செலுத்தி வருகிறவனாய் நிற்பான். இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியிடப்பட செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பரிசுத்தல உட்கார்ந்து. இப்போ 19 வாசிங்க. ஆகையா சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியினால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினால் தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகாசாரியன் நமக்கு ஒருவர் இருக்கிறபடியினால் துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாய் முன்பு ஜலத்தால் கழுவப்பட்டு சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடு என்ன பண்ணுவோம்? சேர கடவுள். வாசிங்கமா. அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை இருக்கிறதினால் அசைவில்லாமல்
உறுதியாய் இருக்க கடவும். வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய். அல்லேலூயா. முதல் மனவாட்டி தேவனுக்கு பிரியமில்லாமல் செய்தபடியினாலே ஏதேனை விட்டு விரட்டி அடைக்கப்பட்டார். இப்ப தெரிந்து கொள்ளப்பட்ட மனவாட்டி உன்னை மகா பரிசுத்த ஸ்தலத்திலே அழைப்பதற்கு தேவன் ஒரு காரியத்தை செய்யணும். தன் விழாவை திறந்து கொடுத்து தன்னுடைய இரத்தத்தினால் உன்னை மீட்டெடுத்து இப்ப அவர் அழைக்கிறார். வாமா மகா பரிசுத்த ஸ்தலத்துல நீ சேர்வதற்காகத்தான் நான் என் விழாவை ஒப்புக் கொடுத்தேன். நீ தேவனோடு கூட இசைந்திருக்கத்தக்கதாகத்தான் உன்னை தெரிந்து கொண்டேன். ஆயத்தப்பட்டிருக்கிற தேவனுடைய மனவாட்டியே சேருக்கிட்டே என்று ஆண்டவர் அழைக்கிறார். அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நானானது சமீபித்து வருகிறது. எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் பண்ணுங்க, புத்தி சொல்லுங்க. ஆண்டவர் உன்னை என்னை மீட்டெடுத்ததின் நோக்கம் வேற, தெரிந்து கொண்டதின் நோக்கம் வேற, விழா குற்றப்பட்டதின் நோக்கம் வேற. நான் வேற எதையோ நினைச்சு சபைக்கு வராம இருக்கிறேன். அல்லேலூயா. எதிரே இருக்கிறது நிருபத்துல ஆண்டவர் அழகா சொல்கிறாரு, சபை கூடி வருதலை சில விட்டு விடுகிறது போல நாம விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவும். நானானது சமீபித்து வருகிறதையும் எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் என்ன பண்ணுங்க, புத்தி சொல்லுங்க. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். 9வது அதிகாரத்தில் 12 வாசிங்கம்மா. வெள்ளாட்டுக்கடா இளங்காளைகள் 12 வாசிங்கம்மா. 12 வாசிங்க. வெள்ளாட்டுக்கடா இளங்காளை இவைகளுடைய ரத்தத்தினால் அல்ல, தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். அது எப்படி என்றால், காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் ரத்தமும் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் சரீர சுத்தி உண்டாகும்படி பரிசுத்தப்படுத்துமானால் நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாய் தேவனுக்கு ஒப்பு ரத்தமும் சீமனுள்ள தேவனுடைய ஊழியம் செய்வதற்கு உங்களை மனசாட்சியை செத்த கிரியைகளாலே சுத்திகரிப்பதற்கு எவ்வளவு நிச்சயம். அல்லேலூயா. ஏதோ சொல்லுகிறதை கொஞ்சம் கவனித்துக்கள். ஒரே ஒரு வசனத்தை மட்டும் 23 வாசிங்கம்மா. ஆதலால் பரலோகத்தில் உள்ளவைகளின் சாயலானவைகள் இப்படிப்பட்ட பலிகளினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதால் நீ பரலோகத்துக்குரியவ, நீ பரலோகத்துக்குரியவ மகனே மகள. அதற்காகத்தான் ஆண்டவர் தன்னுடைய சொந்த ரத்தத்தினாலே சுத்திகரித்தார். உன்னை மீட்டுக் கொண்டதற்கான நோக்கமும் அதுவே. நீ பரலோகத்துக்குரியவ. எல்லாம் தேவ சமுதிரம் கொடுக்கிற ஆண்டவர, நான் பரலோகத்துக்குரியவன் என்பதை மறந்து விட்டேன். நாளானது எவ்வளவு சமீபித்து வருகிறதோ அவ்வளவு பற்றி சொல்கிற சபை கூடுதலை சிலர் விட்டு விடுவதை போல நாம் விட்டு விடுவதற்காக மனவாட்டிய தேவனை தெரிந்து கொள்ளவில்லை. எல்லா தேவ சமுதிரம் கொடுத்த ஆண்டவர, அறிவற்றவனாய் அறிவற்றவளாய் தேவனுடைய அன்பை புரிந்து கொள்ளாதவளாய் விழாவில் பட்ட காயத்தில் அர்த்தம் தெரியாதவளாய் நான் வாழ்ந்த நாட்கள் எல்லாம் போது ஆண்டவர, பரலோகத்தை தேவன் எனக்காக சொந்தமாக்கி இருக்கிறார். அது பிதாவை விட்டு இறங்கி வருகிறது போல ஒரு நாள் மேகத்தின் மீது என் மணவாளன் வர போகிறார். நல்ல மனவாட்டி எழுந்து தன்னை அலங்கரித்துக் கொண்டு ஆயத்தப்படுத்தி புத்தி உள்ள கன்னிகையாய் கற்புள்ள ஸ்திரீயாய் தேவனுக்கு முன்பாக தன்னை ஒப்பு கொடுப்பார். ஒப்பு கொடுக்கிற ஆண்டவர், பிதாவின் ரத்தங்கள் என்னை உருவாக்கினது என்றால் நீ மறுபடியும் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் கொண்டு சேர்க்குமானால் நீங்களே ஒப்பு கொடுக்கிற ஆண்டவர், தகுதி இல்லாத எங்களையும் ஒரு விசையாய் தெரிந்து கொண்டு நிகழ்வாரி ரத்தத்தினால் கழுவி அந்த தூரமாக்கப்பட்ட மனவாட்டிகள் எங்களை கெட்டி சேர்க்கப்படுகின்ற மனவாட்டிகாய் உம்முடைய கல்வாரி ரத்தத்தினால் எங்களை கழுவின கிருபைகளுக்காக கோடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே.